ஹாய். இப்போ இந்த வீடியோவில் எந்த மெனு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீஸிபிலிட்டி சர்வே மெனு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீஸிபிலிட்டி சர்வே எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஃபீஸிபிலிட்டி சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட் பேஜ் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேம் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு வேணும் வேண்டாங்கிறது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பின் ஆட் பட்டன், பின் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் டூலும் இதில் இருக்கும். பின் நீங்கள் ஃபில்டர் கஸ்டமர் இல்லை லீட் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்டாக அந்த ஃபில்டர் வர டேட்டாஸை நீங்கள் சிஎஸ்வி இல்லை எக்ஸல் பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறோன்னா ஆட் பேஜ். இந்த ஃபீஸிபிலிட்டி சர்வே எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கேப்சர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சர்வே நம்பர் ஒன்று வந்துடும், பின் அதோட ரெஃபரன்ஸ், பின் யாருக்காக நம்ம இந்த சர்வே பண்ணுறோம், ஒன்று லீட் இல்லாட்டி கஸ்டமர் யாருக்காகவும் வேணால் பண்ணலாம். 2 ட்ராப் டவுனும் ஒரே உங்களுக்கு ஒட்டுக்காக வந்துடும். அடுத்து அட்ரஸ் மனசு செலக்ட் பண்ணாலுமே அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் நம்பர் அட்ரஸ் எல்லாம் இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகி நின்றுடும். இல்லை அப்படி கொடுக்காட்டி நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பின் எந்த டேட்டில் போகிறோம், எந்த டைமிங், பின் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, பின் அதோட ரிமார்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரிமார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பின் இங்கே மல்டிபிள் செக்லிஸ்ட் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் செக்லிஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலேயே நம்ம அப்டேட் பண்ணுறனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிக்க முடியும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வியூ பேஜுக்கு போகிறதுக்கு, டெலீட் இல்லாட்டி ப்ரீவியஸ் இதுக்கு போகிறதுக்கான எல்லா இதுவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ அதே லிஸ்ட் பேஜில் வந்துட்டாலுமே நமக்கு பல்க் டெலீட்டுக்கான ஆப்ஷன்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பல்காக நீங்கள் ஏதாச்சும் டெலீட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபீஸிபிலிட்டி சர்வீஸில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?